ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வந்து பார்த்திங்கன்னா கடை வீதிக்கு போயிருந்தோம். அப்போ வந்து இந்த லூஸில் விற்பாங்களா அந்த நூடுல்ஸ் வந்து வித்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு விற்குதுன்னு கேட்டேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு வந்து கொதிக்கிற தண்ணியில் அந்த நூடுல்ஸ் வந்து உடச்சி போட்டு விட்டுடலாம். நல்லா நூடுல்ஸ் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அது கூட வந்து பச்சை தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வடித்து எடுத்து வச்சிடலாம். அப்போ நூடுல்ஸ் வந்து ஒன்றுக்கு அப்புறம் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, அப்புறம் ரெண்டு 3 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 2 சின்ன தக்காளி போட்டு நல்லா வணக்கி விட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் பீன்ஸ் வந்து வேக வச்சுட்டு அது கூட எடுத்து கலக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த நூடுல்ஸ் கூடயே வந்து ஒரு பவுடர் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு 2 பேக்கெட் கொடுத்துருந்தாங்க. அதுவும் போட்டு இது கூட நல்லா கலந்து விட்டுட்டோம். இந்த பவுடரில் பார்த்திங்கன்னா இதுலேயே உப்பு இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா உப்பு போட தேவையில்லை. ஆனால் நூடுல்ஸ் வேக வைக்கும்போது மட்டும் கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டு வேக வச்சா போதும். அப்புறமா நம்ம வேக வச்செடுத்த நூடுல்ஸ் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா சூப்பரான நூடுல்ஸ் ரெடி ஆயிரும். இந்த பவுடருக்கு பதிலாக கரம் மசாலா, மிளகாத்தூள், இல்லை சோயா சாஸ், தக்காளி சாஸ் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சாஸெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து கடையில் விற்கிற டேஸ்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.